வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்திய இதிகாசங்கள்லயே ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வை பத்தி. ஆமாங்க, மகாபாரதத்தோட கிளைமேக்ஸ் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுவுல நடந்ததா சொல்லப்படுற அந்த குருக்ஷேத்திர பெரும் போரோட கதைக்குள்ள தான் நாம இப்ப போக போறோம். யோசிச்சு பாருங்க. இந்த போருங்கிறது சும்மா ஒரு நிலத்துக்காக நடந்த சண்டை மட்டும் கிடையாது. இது கடமை பெருசா இல்ல பாசம் பெருசாங்கிற ஒரு பெரிய தார்மீக போராட்டம். நம்ம சொந்த பந்தங்களுக்கு எதிராவே நாம ஆயுதம் தூக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தா ஒரு மனுஷன் எதை தேர்ந்தெடுப்பான்? இந்த ஒரு கேள்விதான் மொத்த போரோட ஆணிவேரு. சரி, இவ்ளோ பெரிய ஒரு போருக்கு விதை எங்க போடப்பட்டுச்சு? எல்லாம் தொடங்குனது ஹஸ்தினாபுரத்து அரியணைக்காகத்தான். ஒரே குடும்பம், ஒரே குரு வம்சம். ஆனா அண்ணன் தம்பிங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு பிளவுதான் இதுக்கு காரணம். இந்த போர் நடந்த இடம் இருக்கு இல்லையா, குருக்ஷேத்திரம். அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, தர்மக்ஷேத்திரம். அப்படின்னா தர்மத்தோட களம்னு அர்த்தம். ஏன்னா அந்த புனித மண்ணுல சண்டை போட்டா செஞ்ச பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. பாருங்க, போரோட நோக்கமே இதுல அடங்கியிருக்கு. இப்போ சண்டை போட்ட ரெண்டு குரூப்பும் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க பங்காளிகள் தான். ஒரு பக்கம் 5 அண்ணன் தம்பிகளான பாண்டவர்கள், இன்னொரு பக்கம் 100 அண்ணன் தம்பிகளான கௌரவர்கள். ரெண்டு பேருமே குரு வம்ச வாரிசுகள் தான். ஆனா யாருக்கு ஆட்சி உரிமைங்கிற அந்த ஒரு பிரச்சனை தான் அவங்களை எதிரிகளா மாத்திடுச்சு. இந்த போரை எப்படியாவது தடுத்திடணும்னு நிறைய முயற்சிகள் நடந்துச்சு. ஆனா சில விஷயங்களை நம்மால மாத்தவே முடியாது இல்லையா? அந்த முயற்சிகள் எல்லாம் எப்படி ஒன்னொன்னா தோத்து போச்சுன்னு இப்ப பார்க்கலாம். பாண்டவர்களுக்காக சாட்சாத் கிருஷ்ணரே சமாதானம் பேச போறாரு. அவரு பெரிய ராஜ்யத்தை எல்லாம் கேட்கல. அவங்க வாழ்றதுக்கு வெறும் 5 கிராமம் அவ்வளவுதான் கேட்டாரு. ஆனா கௌரவர்கள் தலைவன் துரியோதனன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு ஊசி முனை அளவுக்கு கூட இடம் தர முடியாதுன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, தூது போன கிருஷ்ணரையே கைது பண்ணவும் திட்டம் போட்டான். அத்தோட சமாதானத்துக்கான எல்லா வழியும் அடைஞ்சு போச்சு. போர் உறுதியாயிடுச்சு. பேச்சுவார்த்தை தோத்து போனதும் ரெண்டு பக்கமும் சும்மா இல்ல, இந்தியா முழுசும் இருந்து தங்களுக்கு ஆதரவான ராஜாக்களை ஒண்ணு திரட்ட ஆரம்பிச்சாங்க. பாருங்க, ஒரு குடும்ப சண்டை எப்படி ஒரு தேசத்தையே ரெண்டா உடைச்சு ஒரு பெரிய போருக்கு தயார் பண்ணுதுன்னு. பாண்டவர்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சு, சரிதான். ஆனா படைபலம் ரொம்ப கம்மி. அவங்க கிட்ட இருந்தது வெறும் 7 அக்ஷோகினி படைகள் தான். அக்ஷோகினினா சும்மா இல்ல, அதுல யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படைன்னு எல்லாம் சேர்ந்த ஒரு பிரம்மாண்டமான யூனிட் அது. ஆனா கௌரவர்கள் பக்கம் படைபலம் ரொம்பவே அதிகம். அவங்க கிட்ட மொத்தம் 11 அக்ஷௌஹினி சேனை இருந்துச்சு. ஏன், கிருஷ்ணரோட நாராயணி சேனை கூட அவங்க பக்கம்தான் போரிட்டுச்சு. இப்ப பாருங்க, 7 ஒரு பக்கம், 11 இன்னொரு பக்கம். அந்த ஏற்றத்தாழ்வு உங்களுக்கு நல்லாவே புரியும். சரி, இப்போ நாம நேரா போர்க்களத்துக்கே போக போறோம். தர்மக்ஷேத்திரத்தோட அந்த பெருங்களத்துக்கு. 18 நாள் நடந்த அந்த யுத்தத்துல என்னென்ன முக்கிய சம்பவங்கள் நடந்துச்சு, எதுவெல்லாம் டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சங்கு ஊதி போர் தொடங்க போற நேரம். அப்போ அர்ஜுனனுக்கு ஒரு தயக்கம். எதிரில நிக்கிறது என் தாத்தா, என் குரு, என் சொந்தக்காரங்க, இவங்களோட நான் எப்படி சண்டை போடுவேன்னு குழம்பி போயிடுறான். அப்போதான் அவனோட தேரோட்டியா இருந்த கிருஷ்ணர் அவனுக்கு ஒரு உபதேசம் செய்றாரு. அதுதான் பகவத்கீதை. அதோட சாராம்சம் என்ன தெரியுமா? கடமைய செய், பலனை எதிர்பார்க்காத. இந்த ஒரு வரிதான் அந்த போரோட தத்துவார்த்த அடித்தளமாவே அமைஞ்சது. 18 நாள் போர்ல ஒவ்வொரு நாளுமே முக்கியம்தான். ஆனாலும் சில சம்பவங்கள் போரோட போக்கே தலைகீழா மாத்திருச்சு. 10வது நாள் கௌரவ படையோட தூணான பீஷ்மர் விழுந்தாரு. 13வது நாள் அர்ஜுனனோட மக அபிமன்யுவோட வீரமரணம். 17வது நாள் கர்ணனோட முடிவு. அப்புறம் கடைசி நாள் 18வது நாள்ல துரியோதனனோட வீழ்ச்சி. இதெல்லாம் தான் கேம் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ். அபிமன்யுவோட மரணம் இருக்கே, அது இந்த போர்ல தர்மம் எப்படியெல்லாம் மீறப்பட்டுச்சுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். சக்கரவியூகம்னு ஒரு போர் வியூகத்துல தனியா சிக்கிக்கிட்ட ஒரு சின்ன பையன், ஆயுதம் எதுவும் கையில இல்லாதப்போ பல பெரிய வீரர்கள் ஒன்னு சேர்ந்து அவனை கொல்றாங்க. இது அன்னைக்கு இருந்த போர் விதிகளை மொத்தமா மீறின செயல். தர்மத்துக்காக ஆரம்பிச்ச போர்லயே இவ்ளோ பெரிய அதர்மம் நடந்துச்சு. கடைசியா போர் முடிஞ்சது. பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க. சரி, ஆனா அந்த வெற்றிக்கு அவங்க கொடுத்த விலை என்ன? அந்த வெற்றியால உண்மையில என்னதான் கிடைச்சது? அத பாப்போம். பாண்டவர்களோட வெற்றிய ஒரு பெற்ற வெற்றி, அதாவது பியூரிக் விக்ட்ரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஜெயிக்கிறதுக்காக கொடுத்த விலை ரொம்ப பெருசு. அந்த வெற்றிய அர்த்தமில்லாத மாதிரி ஆகிடும். அவங்களுக்கு நாடு கிடைச்சது உண்மைதான். ஆனா அதுக்காக அவங்க சொந்த பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள்னு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இந்த போர்ல ஏற்பட்ட உயிரிழப்பு யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இதிகாச கணக்குப்படி சுமார் 166 கோடிக்கும் அதிகமான வீரர்கள் இறந்ததா சொல்லப்படுது. இந்த நம்பரை கேட்டாலே அந்த போரோட கோரமும் பேர் அழிவும் நமக்கு புரியும். கோடிக்கணக்கான பேர் சண்டை போட்ட ஒரு போர்ல
கடைசியில மிஞ்சினது எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 11 பேர். ஆமாங்க, பாண்டவர் பக்கம் ஒரு 8 பேர், கௌரவர் பக்கம் ஒரு 3 பேர். அவ்வளவுதான். இதுல இருந்தே தெரியுது இல்லையா, அந்த வெற்றியில எவ்வளவு பெரிய வெற்றிடம் இருந்துச்சுன்னு. அப்போ கடைசியா நமக்கு முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். பாண்டவர்கள் அரியணைய ஜெயிச்சிட்டாங்க, சரி. ஆனா இவ்ளோ பெரிய அழிவுக்கு அப்புறம் தர்மத்துக்காக நடந்ததா சொல்லப்படுற இந்த போர்ல உண்மையாவே ஜெயிச்சது யாரு? தர்மமா இல்ல மிஞ்சினது இந்த அழிவு மட்டும்தானா? இந்த கேள்வியோட பதில நான் உங்க சிந்தனைக்கே விட்டுடுறேன்.